साई श्री साई जय जय। சாயன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ சாயருளின் சார்பாக இனிய நல்வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். அன்பு குழந்தையே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால்தான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். நீ ஒருபோதும் கண்கலங்காமல் என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு. உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமென்று எனக்கு தெரியும். வரும் விடியல் உனக்கு நன்கே அமையும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானித்துக்கொள். உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. ஏன் உனக்கு இந்த நிலை? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூட நீ அன்பையே காட்டு. ஏன் அனைவரிடமும் அன்பாகவே பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு. நீ அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயலனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. காத்து கொண்டே இரு. ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் வாழ்க்கையில் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன். மனம் தளராதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே. உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும். நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். என்றும் நிழலாக உன் பக்கத்திலே இருக்கிறேன். தானென்ற அகம்பாவத்தை மட்டும் விடுத்து கருணை, மன்னிக்கும் தன்மை, சேவை மனப்பான்மை, அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை பெற்று நீ அன்புடன் வாழ்ந்து வருவாய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் பாரத்தை சுமக்க என் துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ ஒருபோதும் கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையில் இருந்தும்
உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம், உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், அனைத்திலும் வெற்றி பெறுவாய். ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். நான் உன்னுடன் இருக்கும்போது நீ வீணாக அழுதாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும். துணிந்து நில். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். நண்பு செல்லமே, மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய்? மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான். நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்து உள்ளாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்து இருக்கிறாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது. மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி சஞ்சலமடைந்து இருப்பதால்தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமுகிறாயே. இந்த நிலை மாறும். வலி என்றவுடன் என்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய். அதை போலவேதான் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதான். அப்பொழுது ஏன் என்னுடைய பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை? துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய்? ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும். அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெரிக்கும் போது திணறுவாய். அதற்கு முதலே நீ எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு. நான் உன் பக்கம் இருப்பேன். என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய். உன் பாதையில் உன்னப்பா உனக்கு துணை நிற்கிறேன். உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன். மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கிறது. விரைவில் அதை நான் சரி செய்வேன். கவலைப்படாமல் என் நாமம் சொல்லிக்கொண்டே இரு. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். சாய் என்பர்களே, சாய் எதை செய்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும். அதை உணர்ந்து பொறுமையோடு இருப்போம். சாய் நாமம் சொல்லிக்கொண்டே இருப்போம். சாய் நண்பர்களே, சாயப்பா புகழ் பாடவே நான் இந்த சேனலை உருவாக்கி இருக்கேன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.